Hi students, good evening. 10th Mathematics, Chapter 7 Mensuration, Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Sakarambalayam, Namakkal. So in the previous class, we have completed exercise 7.3, Combined Solids, to find the surface areas and volumes of combined solids. So today, we are going to discuss exercise 7.4. This is the last exercise in this chapter. There are 8 sums in exercise and 3 sums in example. So totally 11 sums. So today we discuss conversion of solids from one shape to another with no change in value. So conversion of solids from one solid to another solid. Okay. So today we discuss 5 marks. So conversion of solids from one shape to another shape with no change in value. First point, the conversion or transformations becomes a common part of our daily life. For example, a goldsmith melts a bar of gold to transform it into a jewel. Similarly, a kid playing with clay shapes it into different toys. A carpenter uses the wooden logs to form different household articles or furnitures. Likewise, the conversion of solids from one shape to another is required for various purposes. So in this section, we will be learning problems involving conversion of solids from one shape to another with no change in value. So in our daily life, we use many solids for many purposes. We change one shape into another shape. So each and every solid that exists occupy some value. Each and every solid that exists occupies some value. When you convert one solid shape to another, its value remains the same. Its value remains the same no matter how different the new solid is. In fact, if you melt one big cylindrical handle to 5 small cylindrical handles, the sum of the volumes of the smaller handles is equal to volume of the bigger handle. So ஒரு பிக் சிலிண்ட்ரிக்கல் ஹேண்டில் மெல்ட் பண்ணி 5 ஸ்மால் சிலிண்ட்ரிக்கல் ஹேண்டிலாக மாற்றும் பொழுது அந்த 5 ஸ்மால் சிலிண்ட்ரிக்கல் ஹேண்டில்ஸோட வேல்யூம்ஸை ஆட் பண்ணோம்னா நமக்கு எதனுடைய வேல்யூம் கிடைச்சிரும்? பிக்கர் ஹேண்டிலோட வேல்யூம் கிடைச்சிரும். Hence, when you convert one solid shape to another, all you need to remember is that the volume of the original as well as the new solid. So ஒரு சாலிட் ஷேப்லேருந்து இன்னொரு சாலிட் ஷேப்புக்கு நம்ம ஒரு சாலிடை கன்வெர்ட் பண்ணும் பொழுது நமக்கு ஒரிஜினல் சாலிட்ஸோட வேல்யூமும் தெரிஞ்சிருக்கணும், நியூ சாலிட்ஸோட வேல்யூமும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த சாப்டரை பொறுத்தவரையிலும், இந்த எக்ஸசைஸை பொறுத்தவரையிலும் நமக்கு ஒரு சேஃப்லேருந்து இன்னொரு சேஃபுக்கு மாற்றும் பொழுது வேல்யூம்ஸ்க்கான ஃபார்முலாஸ் மட்டும்தான் யூஸ் ஆகுமே தவிர சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ஃபார்முலாஸ் இங்கே நமக்கு தேவைப்படாது. ஸோ 4 டைப் ஆஃப் சாலிட்ஸுக்கும் வேல்யூம்ஸ்க்கான உங்களுக்கு ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சதுன்னா இந்த எக்ஸசைஸ் 7.4 நம்ம ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ டயக்ராம், ஃபஸ்ட்டு டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப், அதை நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு ஸ்பீரிக்கல் ஷேப், அதை எதுக்கு மாற்றுறோம்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பாக மாற்றுறோம். செகண்ட் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா
நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு லார்ஜ் ஸ்பியரை ஒரு ஸ்மால் ஸ்பியராக கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த ஸ்மால் ஸ்பியர்ஸ் மூணுமே ஈக்குவல் ரேடியஸ் சைஸ். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் ஸ்பியர்ஸ் 3 ஸ்பியர்ஸ் இருக்குது. அந்த 3 ஸ்பியர்ஸை வந்து 1 மெட்டாலிக் ஸ்பியராக கன்வெர்ட் பண்ணும் பொழுது 3 ஸ்பியர்ஸுமே ஸ்மால் ஸ்பியர்ஸுமே டிஃப்ரெண்ட் ரேடியஸ். ஸோ 3 ஸ்மால் ஸ்பியர்ஸுமே வெவ்வேறு ரேடியஸில் இருக்குது. ஸோ இதை மூணையும் மெல்ட் பண்ணி ஒரு சிங்கிள் லார்ஜ் ஸ்பியராக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ செகண்ட் டயக்ராமில் ஒரு லார்ஜ் ஸ்பியரை வந்து 3 ஈக்குவல் சைஸில் 3 ஸ்மால் ஸ்பியராக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டயக்ராமில் ஒரு லார்ஜ் ஸ்பியரை ஒரு சிலிண்டராக கன்வெர்ட் பண்ணுறோம். இப்படி கன்வெர்ட் பண்ணும் பொழுது இதனுடைய வேல்யூமும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். செகண்டில் இந்த ஒரு டயக்ராம் ஒரு ஸ்பியரோட வேல்யூம் இந்த 3 ஸ்மால் ஸ்பியரோட வேல்யூமுக்கு ஈக்குவலாக இருக்கும். தேர்டில் இந்த 3 ஸ்மால் ஸ்பியர்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ரேடியஸ் is equal to volume of the large sphere. Okay, so this is the example of conversion of one solid from another solid. So suppose cylinder change into cone change into another shape. So எது வேணாலும் நமக்கு சாலிட் எதுலேருந்து எதில் வேணாலும் மாற்ற சொல்லலாம். ஸோ இதான் ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். இதில் எல்லாமே 5 மார்க்ஸ் மட்டும்தான் நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு சம்மில் இந்த எக்ஸசைஸ் 7.4 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் 2 மாடல்ஸில் நமக்கு சம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாலிடை வந்து ஒரு பெரிய சாலிட்ஸை இந்த மாதிரி சின்ன சாலிட்ஸாக பிரிக்கும் பொழுது ஒரு பெரிய சாலிட்ஸை இந்த மாதிரி சின்ன சாலிட்ஸாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணும் பொழுது அப்போ ஹவு மெனி சாலிட்ஸ் வி கெட் நியூ சாலிட், இந்த சின்னதாக எத்தனை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த எக்ஸசைஸில் 2 மாடல் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் சாலிடை ஒரு ஸ்மால் சாலிட்ஸாக கன்வெர்ட் பண்ணும் பொழுது ஹவு மெனி சாலிட்ஸ் வி கெட். ஒரு பாக்கெட்டில் வந்து 100 சாக்லேட்ஸ் இருக்குது அப்படின்னா ஈச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 5 சாக்லேட் அப்படின்னா ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வி கெட். அப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த சாக்லேட் வந்து நம்ம செப்பரேட் பிரித்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு வந்து கொஸ்டின். ஃபஸ்ட்டு மாடல் எத்தனை பேர்த்துக்கு அதை கண்டுபிடிக்க முடியும், யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ அது ஃபஸ்ட்டு மாடல். செகண்ட் மாடல் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடை இன்னொரு சாலிடாக மாற்றும் பொழுது ஒரு சாலிடோட நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரிஜினல் சாலிட்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க, டைமென்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. நம்ம நியூவாக எந்த சாலிடாக மாற்றுறோமோ அதில் ஏதாவது ஒரு டைமென்ஷன் கொடுத்துட்டு இன்னொரு டைமென்ஷன் என்னென்னு கேட்பாங்க. இதுதான் 2 மாடல். ஸோ ஒன்று வந்து இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் அண்ட் தேர்டு இந்த டயக்ராம் வந்து நம்ம கேட்குறது ஹவு மெனி அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ஹவு மெனி எத்தனை கிடைக்கும் அப்படிங்கிறது. இந்த ஃபஸ்ட்டு டயக்ராமில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா ரேடியஸோ அல்லது ஹைட்டோ என்னன்னு கேட்பாங்க. ஒரு சாலிட் இன்னொரு சாலிடாக மாற்றும் பொழுது நியூ சாலிடோட ரேடியஸ் என்ன ஆர் ஹைட் என்ன ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று கேட்பாங்க. ஓகே, இதான் இதில் இருக்கக்கூடிய 2 மாடல். அதில் ஃபஸ்ட்டு மாடல் நம்ம வந்து ஹவு மெனி அப்படிங்கிறதுக்கான ஆன்சரை பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 7.29 பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ஒரு 5 மார்க் நமக்கு. ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சாலிட் என்ன, அதாவது நம்ம இதில் சம்மில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஸோ விச் சாலிட்ஸ் வி ஹேவ், எந்த சாலிட் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நாம் அடுத்து அதை வந்து என்னவா மாற்ற போகிறோம். ஸோ ஓல்டு சாலிட் வந்து என்ன சேஃபில் இருக்குது, தட் இஸ் ஒரிஜினல் சாலிட்ஸோட சேஃப் என்ன, நாம் கன்வெர்ட் பண்ணக்கூடிய நியூ சாலிடோட சேஃப் என்ன, 2 சேஃபோட வேல்யூமுக்கான ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த எக்ஸசைஸ் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ 5 மார்க்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸ். எல்லா சம்மே ரொம்ப ஈஸியான ஒரு சம்ஸ் தான் நமக்கு. ஸோ 2 மாடல் தான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே. இந்த 2 சம்ஸ் மட்டும்தான் என் கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஹவு மெனி அப்படின்னு கொஸ்டினில் ஸ்டார்ட் ஆகும். இது எல்லா சம்மே ரேடியஸோ ஹைட்டோ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஹவு மெனின்னு கண்டுபிடிக்கிற சம் வந்து ஆல்ரெடி நம்ம 7.1லேயே ஒரு 2 சம்ஸ் நம்ம நடத்தியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ 7.29 பார்ப்போம். எ மெட்டாலிக் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் 16 சென்டிமீட்டர் இஸ் மெல்டட். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டாலிக் ஸ்பியர் நம்மக்கிட்ட இருக்குது. அதனுடைய ரேடியஸ் வந்து 16 சென்டிமீட்டர். அப்போ
அப்போ இந்த மெட்டாலிக் ஸ்பியர் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரிஜினல் சாலிட் அப்படிங்கிறது இந்த மெட்டாலிக் ஸ்பியர் இஸ் மெல்டட் அண்ட் ரீகாஸ்ட் அப்படின்னாக்க உருக்கி, மெல்டட்னா உருக்கிறது, ரீகாஸ்ட்னா இன்னொன்னா மாற்றுறோம், இன்டு ஸ்மால் ஸ்பியர்ஸ். ஸோ இந்த இடத்துல ஸ்மால் ஸ்பியர்ஸாக மாற்றுறோம். ஸோ அதுதான் வந்து நமக்கு நியூ சாலிட்ஸ். ஓகே, ஸோ ஈச் ஆஃப் ரேடியஸ் 2 சென்டிமீட்டர். அப்போ நம்ம ஸ்மால் ஸ்பியராக நிறையா மாற்றுறோம். அப்போ ஒவ்வொன்றோட ரேடியஸுமே 2 சென்டிமீட்டர் தான், ஒவ்வொன்றும் வெவ்வேறு சைஸில் இல்லை. ஸோ நம்ம ஸ்மால் ஸ்பியராக மாற்றும் பொழுது ஒவ்வொன்றோட ரேடியஸுமே 2 சென்டிமீட்டர் அப்படின்னா அப்போ என்ன கொஸ்டின், ஹவு மெனி ஸ்மால் ஸ்பியர்ஸ் கேன் பி அப்டைன்டு. ஸோ இந்த லார்ஜ் மெட்டாலிக் ஸ்பியரில் இருந்து ஹவு மெனி ஸ்மால் ஸ்பியர்ஸ் வி அப்டைன்டு, தட் இஸ் கொஸ்டின். ஸோ கொஸ்டினில் பாருங்கள் ஹவு மெனி அப்படிங்கிற ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது இதில் ஹவு மெனின்னு கேட்கும் பொழுது எந்த சேஃபில் இருந்து நம்மக்கிட்ட எந்த சேஃபுக்கு மாற்றினாலும் ஒரிஜினல் சாலிட்ஸுக்கும் தேவையான டைமென்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நியூ சாலிட்ஸுக்கும் தேவையான டைமென்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லா டைமென்ஷன்ஸுமே அங்கேயே இருக்கும், எதையும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. ஸோ ஹவு மெனின்னு கேட்கும் பொழுது நம்ம ரெண்டோட வேல்யூம்ஸையும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணணும். அதுதான் கான்செப்ட், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஹவு மெனின்னு கேட்டாங்கன்னா ஒவ்வொரு ரெண்டோட வேல்யூமும், அதாவது ஒரிஜினல் சாலிட்ஸோட வேல்யூமும் நியூ சாலிட்ஸோட வேல்யூமும் டிவைட் பண்ண, அவ்வளோதான். நான் ஏற்கனவே சாக்லேட் சொன்னோம் இல்லையா, அப்போ மொத்தம் ஒரு 100 சாக்லேட் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் 5 சாக்லேட்டு. அப்போ எத்தனை பேர்த்துக்கு கிடைக்கும்? மொத்தம் இருக்கக்கூடிய சாக்லேட்ஸ் 100. ஈச் 1 person we give 5 சாக்லேட். ஸோ 100 divided by 5 ஈக்குவல் டு எவ்வளவு? 20. தட்ஸ் ஆல். இவ்வளோதாங்க ஆன்சர், இவ்வளோதான் கொஸ்டின். அவன் கேட்குற கொஸ்டின் இதுதான். ஸோ அப்போ மேலே இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஒரிஜினல் சாலிட். டினாமினேட்டரில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க நியூ சாலிட். ஸோ நிறையா மாத்திரம் இல்லையா, அதில் ஒன்றோட வேல்யூம் தான் இது. ஓகே, இப்போ ஒரு 10 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய ஒரு கல் இருக்குது, அதை வந்து ஒவ்வொரு கிலோவாக 10 பிரிக்கிறோம். அப்போ அந்த 10 சின்ன கல்லோட ஸ்டோனோட வேல்யூம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த பெரிய கல்லோட வேல்யூமுக்கு ஈக்குவலாக இருக்கும். இவ்வளோதான் கான்செப்ட் நமக்கு. ஓகே, அப்போ எத்தனை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கிலோவை ஒவ்வொரு கிலோவாக பிரிக்கிறோன்னா 10 கிடைக்கும். ஒவ்வொரு 2 கிலோவில் சைஸாக அதை வந்து உடைக்கிறோம் அப்படின்னா அப்போ எத்தனை கிடைக்கும்? 10 divided by 2 5 ஸ்டோன் நமக்கு கிடைக்கும். இவ்வளோதான் கான்செப்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கிவன் கொடுத்துருக்கிற டயக்ராம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு பெரிய ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பியர், 16 சென்டிமீட்டர் அதனுடைய ரேடியஸ். அதை வந்து ஸ்மால் ஸ்பியராக நிறையா கன்வெர்ட் பண்ணுறோம். 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா எத்தனை கிடைக்கும்னு தெரியாது நமக்கு, அதுதான் கொஸ்டின். ஸோ எத்தனை கிடைக்குதோ அது எல்லாத்தினுடைய வேல்யூமும் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த ஒரு ஸ்பியரோட வேல்யூமுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது ஒவ்வொரு ஸ்பியருமே ஈக்குவல் சைஸில் இருக்குது நமக்கு, அதான் இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட். ரைட்டா? ஸோ கிவனில் என்ன எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் மெட்டாலிக் ஸ்பியர் அதனுடைய ரேடியஸ் 16 சென்டிமீட்டர். இந்த இடத்துல நம்மக்கிட்ட என்ன பொருள் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கோ ஒரிஜினல் இருக்கோ அதனுடைய ரேடியஸை கேபிட்டல் ஆர் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ இதனுடைய ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர். ஓகே, ஃபார் ஸ்மால் ஸ்பியர்ஸ் அதனுடைய ரேடியஸ் வந்து 2 சென்டிமீட்டர், இதனுடைய ரேடியஸ் வந்து நம்ம ஸ்மால் ஆர் அப்படின்னு எடுத்திருக்கோம். ரைட்டா? இல்லது R1 R2 இது வந்து R1 எடுத்துக்கலாம், இதை R2 எடுத்துக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஆனால் ரெண்டுமே R போடாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ ஒரிஜினல் சாலிட்ஸோட ரேடியஸ் ஹைட்டுக்கும் நம்ம நியூ சாலிட்ஸோட மாற்றக்கூடிய நியூ சாலிட்ஸோட ரேடியஸ் ஹைட்டுக்கும் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட், ஒன்றா கேபிட்டல் லெட்டர்ஸ் அல்லது சஃபிக்ஸில் R1 1 2 3 அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். ரைட்டா? ஸோ இந்த சம்மில் பொறுத்தவரையிலும் நம்ம எதுவாக மாற்றுறோம்? ஒரு ஸ்பியரை நம்ம என்னவா மாற்றுறோம்? ஸ்பியராகவே மாற்றுறோம். அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ ஒரிஜினல் சாலிடும் ஸ்பியரிக்கல் சேஃப், நியூ சாலிடும் ஸ்பியரிக்கல் சேஃப். ஓகே, ஸோ கேபிட்டல் ஆர் கொடுத்துருக்காங்க, ஸ்மால் ஆர் கொடுத்துருக்காங்க. லெட் n be the number of small spheres. நமக்கு எத்தனை ஸ்மால் ஸ்பியர்ஸ் கிடைக்குமோ எத்தனையும் தெரியாது. அந்த நம்பர் ஆஃப் ஸ்மால் ஸ்பியர்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? n அப்படின்னு எடுத்துருக்கோம். ஓகே, so n be the number of small spheres, then number of small spheres equal to volume of metallic sphere
divided by volume of small spheres. That is formula. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பெரிய சாலிட்ஸை சின்ன சின்ன சாலிட்ஸை மெல்ட் பண்ணும் பொழுது ரீகாஸ்ட் இன்ட்டு ஸ்மால் ஸ்பியராக சேஞ்ச் பண்ணும் பொழுது ரெண்டோட வேல்யூம் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ வேல்யூம் ஆஃப் ஒரிஜினல் சாலிட் டிவைட் பை வேல்யூம் ஆஃப் நியூ சாலிட், அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ வேல்யூம் ஆஃப் மெட்டாலிக் ஸ்பியர் டிவைட் பை வேல்யூம் ஆஃப் ஸ்மால் ஸ்பியர். ஓகே, ஸ்மால் ஸ்பியர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்மால் ஸ்பியர். ஏன்னா ஒரு ஸ்பியரோட வேல்யூம் சின்னதாக மாற்றும் பொழுது அந்த ஒரு ஸ்பியரோட வேல்யூம் என்னவோ அந்த ஒரு ஸ்பியரோட வேல்யூமால தான் நம்ம டிவைட் பண்ணணும். ஓகே, so formula we have already know what is the formula for volume of the sphere, that is 4/3 pi r cube cubic units. So numerator volume of metallic sphere 4/3 pi capital R cube divided by 4/3 by small r cube. Okay, now 4/3 and 4/3 cancel, pi cancel. Okay, so remaining in numerator r cube and denominator small r cube. Okay, so what is capital R? That is 16 centimeter. So r cube means 16 into 16 into 16, and small r cube, small r is 2 centimeter, 2 into 2 into 2. So again we simplify, 1 2 is 2, 8 2 is 16, 1 2 is 2, 8 2 is 16, 1 2 is 2, 8 2 is 16. So 8 into 8 into 8, it is equal to 512. Therefore number of small spheres is equal to 512. That's all. ஸோ இதை சிம்பிளான ஒரு 5 மார்க்கு. ஸோ ஒரு லார்ஜ் ஸ்பியரை சின்ன சின்ன ஸ்மால் ஸ்பியராக மாற்றும் பொழுது எத்தனை கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டோட வேல்யூம்ஸையும் டிவைட் பண்ணணும். ஸோ வேல்யூம் ஆஃப் ஒரிஜினல் ஸ்பியர் டிவைட் பை வேல்யூம் ஆஃப் நியூ ஸ்பியர். ஓகே, ஸோ ரெண்டுக்குமே ஸ்பியருக்கான ஃபார்முலா மட்டும் தான் தேவைப்படுது. ஸோ சிம்பிள் கால்குலேஷன் டிவைட் பண்ணிங்கன்னா மொத்தம் 512. ஓகே, நெக்ஸ்ட்டு 1 இம்பார்ட்டன்ட் 5 மார்க். Example 7.31. A right circular cylindrical container. அப்போ நம்மகிட்ட இருக்கிறது தான் இதுதான் ஒரிஜினல் சாலிட். நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரிஜினல் சாலிட் ரைட் சர்க்குலர் சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னர் ஆஃப் பேஸ் ரேடியஸ் 6 சென்டிமீட்டர், தட் இஸ் ரேடியஸ். ஹைட் இஸ் 15 சென்டிமீட்டர், தட் இஸ் ஹைட். ஓகே, ஸோ ஒரு சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னர் நம்மகிட்ட இருக்குது. அதில் ரேடியஸையும் கொடுத்துட்டாங்க, ஹைட்டையும் கொடுத்துட்டாங்க. இஸ் ஃபுல் ஆஃப் ஐஸ்கிரீம். ஸோ அந்த சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னர் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னர் ஃபுல்லாக நம்மக்கிட்ட அதில் என்ன இருக்குது, ஃபுல்லாக ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது. ஓகே, த ஐஸ்கிரீம் இஸ் டு பி ஃபில்டு இன் கோன்ஸ். அதில் இருக்கக்கூடிய இந்த சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னரில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீமை எதில் ஃபில் பண்ணுறாங்க, கோனில் ஃபில் பண்ணுறாங்க. த சிலிண்ட்ரிக்கல் ஐஸ்கிரீம் is to be filled in cones. Its height is 9 cm and base radius is 3 cm, having hemispherical cap. இதுதான் முக்கியமான விஷயம். இதில் இந்த இடத்துல நம்மக்கிட்ட நம்ம எதுவாக மாற்றோம் அப்படின்னா, ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன, சேஃபில் வந்து ஐஸ்கிரீம் இருக்குது அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் சேஃபில் ஐஸ்கிரீம் இருக்குது. இதை வந்து நம்ம ஐஸ்கிரீம் கோனில் வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம். ஐஸ்கிரீம் கோன் அப்படிங்கிறது இதை நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் கோன். நமக்கு இதில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீமை இதில் வந்து ஃபில் பண்ணுறோம். அப்படி ஃபில் பண்ணும் பொழுது நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஹேவிங் ஹெமிஸ்பெரிக்கல் கேப். ஏன்னா ஐஸ்கிரீம் வந்து நம்ம ஃபில் பண்ணும் பொழுது என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பேஸ் வந்து ஈக்குவலாக இந்த சமமாக இப்படி வைக்க மாட்டாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க, மேலே கொஞ்சம் சேர்த்து இப்படி வச்சுருப்பாங்க. தட் இஸ் ஹெமிஸ்பெரிக்கல் கேப். அப்போது இந்த நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரிஜினல் சாலிட்ஸில் ஒரு சேஃப் தான் இருக்குது, சிலிண்டர் மட்டும்தான். ஆனால் நம்ம நியூ சாலிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு சேஃப் கிடையாது. பாட்டம் வந்து கோனிக்கல் சேஃபும், டாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெமிஸ்பெரிக்கல் சேஃபும் இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இதில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீமோட வேல்யூம் இதில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீமோட வேல்யூமுக்கு ஈக்குவலாலாம் இந்த இடத்துல சொல்லக்கூடாது. ஸோ இந்த இடத்துல இதில் இருக்கக்கூடிய சிலிண்ட்ரிக்கல் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீமை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கப்பில் வந்து கோன் கப்பில் ஃபில் பண்ணுறோம். அப்படி கப்பில் ஃபில் பண்ணும் பொழுது இதில் இருக்கக்கூடியதுலேருந்து எத்தனை கப்பில் ஃபில் பண்ண முடியும், அதுதான் கொஸ்டின் நமக்கு. ஸோ ஹேவிங் ஹெமிஸ்பெரிக்கல் கேப், find the number of cones needed to empty the container. ஓகே, ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னரில் இருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் என்ன பண்ணோம், எம்டி பண்ணோம். அப்படி எம்டி பண்ணும் பொழுது நமக்கு எத்தனை ஐஸ்கிரீம்
கோனிக்கல் கப்பில் வந்து நம்ம ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, ஸோ டயக்ராம் பாருங்கள். இதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு டயக்ராம். ஸோ இந்த சிலிண்ட்ரிக்கல் ஃபுல்லாக ஐஸ்கிரீம் இருக்குது. இதனுடைய ரேடியஸ் கொடுத்துட்டாங்க 6 சென்டிமீட்டர், இதனுடைய ஹைட் கொடுத்துட்டாங்க 15 சென்டிமீட்டர். ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரிஜினல் சாலிட்டோட ரேடியஸை கேபிட்டலான்னு எடுத்துக்கோங்க. அதனுடைய ஒரிஜினல் சிலிண்டரோட சாலிடோட ஹைட்டை கேபிட்டல் ஹச்ன்னு எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துக்கிறோம், ஐஸ்கிரீம் கப்பு. ஸோ இது வந்து கீழே இருக்கக்கூடியது, இது வந்து பாட்டம் சேஃப், இது வந்து நம்ம கோனிக்கல் சேஃப். இதுக்கு ஹைட் எவ்வளோ 9 சென்டிமீட்டர், அதை ஸ்மால் ஹெச் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை ரேடியஸ் ஆஃப் தி கோன், தட் இஸ் ஸ்மால் ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது வந்து ஹெமிஸ்பெரிக்கல் கேப் மேலே இருக்கிறது, இதுவும் ரேடியஸ் தான் நமக்கு, அதே 3 சென்டிமீட்டர் தான். ஓகே, ஸோ ஒரு ஐஸ்கிரீம் சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னரில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீமை நம்ம இந்த கோன் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த ஐஸ்கிரீம் கப்பில் ஃபில் பண்ணும் பொழுது நமக்கு எத்தனை கப்பில் ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து கிவன் என்னங்கிறது எழுதிட்டு வந்துடலாம். ஃபார் சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னர் கேபிட்டல் ஆர் ரேடியஸ் 6 சென்டிமீட்டர், ஹைட் 15 சென்டிமீட்டர். ஓகே, ஃபார் கோன் ரேடியஸ் 3 சென்டிமீட்டர், ஹைட் ஹெச் வந்து ஈக்குவல் டு எவ்வளவு 9 சென்டிமீட்டர். அண்ட் ஃபார் ஹெமிஸ்பெரிக்கல் டாப் ரேடியஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 3 சென்டிமீட்டர். ஓகே, இது டயக்ராம் நமக்கு. ஸோ கிவன் எல்லாம் எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்பர் ஆஃப் ஐஸ்கிரீம் கோன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் 1 ஐஸ்கிரீம் கோன். வால்யூம் ஆஃப் 1 ஐஸ்கிரீம் கோன். ஸோ ஹவு மெனி ஐஸ்கிரீம் கோன்ஸ் we have made அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் சாலிட் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் 1 ஐஸ்கிரீம் கோன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னாக்க நமக்கு நியூமரேட்டர் தனியாக, டினாமினேட்டர் நம்ம தனியாக கண்டுபிடிக்கிறோம். ஸோ வால்யூம் ஆஃப் தி சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர்ஹெச் நம்ம இதுக்கு டைமென்ஷனாக யூஸ் பண்ணுறோம். ஸோ பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். பை இஸ் 22/7, இட்ஸ் ரேடியஸ் 6 into 6 அண்டு கேபிட்டல் ஹெச் இஸ் 15 சென்டிமீட்டர் கியூப். இதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய வால்யூம் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னர், தட் இஸ் வால்யூம் ஆஃப் ஐஸ்கிரீம் இன் தி சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னர். ஓகே, நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் 1 ஐஸ்கிரீம் கோன். இதால் தான் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அப்போ வால்யூம் ஆஃப் 1 ஐஸ்கிரீம் கோன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கோனிக்கல் பார்ட் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பெரிக்கல் கேப். ஏன்னா ஒரு ஐஸ்கிரீம் கோன் வந்து என்ன ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த தான் ஐஸ்கிரீம் கோனு. ஸோ கீழே வந்து கோனிக்கல் கோன் ஷேப்பும் மேலே வந்து ஹெமிஸ்பெரிக்கல் ஷேப் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஐஸ்கிரீம் கோன். ஓகே, ஸோ இதனுடைய வேல்யூம் தனியாக கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதனுடைய ஒரு ஐஸ்கிரீம் கப்போட வேல்யூமை தனியாக கண்டுபிடிச்சி ரெண்டையும் டிவைட் பண்ணுறோம். அவ்வளோதான் கான்செப்ட். புரிஞ்சுதா? ஓகே, அப்போ வேல்யூம் ஆஃப் ஐஸ்கிரீம் கோன் ஈக்குவல் டு வேல்யூம் ஆஃப் கோன் 1/3 πr ஸ்கொயர்டு ஹச் ப்ளஸ் வேல்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் 2/3 πr கியூப். ரெண்டுலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டைமென்ஷன்ஸ் அப்படியே அப்ளை பண்ணுறீங்க. 1/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் வந்து ரேடியஸ், ஹெமிஸ்பியர் கோன் ரெண்டுக்குமே சேம் ரேடியஸ், ஆர் ஸ்கொயர்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு ஹெச் இஸ் ஹைட் ஆஃப் தி கோன், தட் இஸ் 9 ப்ளஸ் 2/3 இன்ட்டு பை 22/7 இன்ட்டு ஆர் கியூப், ரேடியஸ் ஆஃப் தி ஹெமிஸ்பியர் வந்து 3 சென்டிமீட்டர். ஸோ 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. ஓகே, நவ் 3யும் 3யும் கேன்சல் பண்ணிடலாம், இதுலேயும் 3யும் 3யும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரெண்டாவது 22/7 வந்து இதுலேயும் 22/7 இருக்குது. ஸோ இதுலேயும் 22/7 இருக்குது. அந்த 22/7 காமனாக வெளியில் எடுத்துருங்க. ஸோ ரெண்டாவது இதுலேயும் ஒரு 9 இருக்குது, இதுலேயும் 3 இன்ட்டு 3 9 இருக்குது. அந்த 9ஐயும் காமனாக வெளியே எடுத்துருங்க. ஸோ 22/7 அண்டு 9 இதை எடுத்துட்டிங்கன்னா மீதி இங்கே என்ன இருக்குது 3 இருக்குது. 3 நடுவாண்ட ப்ளஸ் இருக்குது. ஸோ சென்ட்ரலில் ப்ளஸ், இதில் இந்த 9ஐயும் எடுத்தாச்சு, 22/7 எடுத்தாச்சு. ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 மட்டும் ரிமைனிங் இருக்கும். அந்த 2 தான் இது. ஓகே, ஸோ 22/7 இன்ட்டு 9 இன்ட்டு 3 + 2, 3 + 2 5, 5 இன்ட்டு 9 45. ஸோ 22/7 இன்ட்டு 45 சென்டிமீட்டர் கியூப். இதுதான் வந்து என்னது ஒரு ஐஸ்கிரீம் கோனோட வேல்யூம் ஆஃப் 1 ஐஸ்கிரீம் கோன். ஓகே, ஸோ therefore the number of ice cream cones equal to volume of the cylinder plus volume of
one ice cream cone. Okay, so we have already find volume of the cylinder and volume of one ice cream cone. So we applying the volume in the formula. Number of ice cream cones equal to 22 by 7 into 6 into 6 into 15 divided by, that is volume of the cylindrical container, that is volume of ice cream in the cylindrical container divided by volume of one ice cream cone, that is 22 by 7 into 45. Okay, so denominator அப்படியே என்ன பண்ணுறோம், மேலே கொண்டு போகிறீங்க, மல்டிப்ளைவை மாற்றும் பொழுது denominator எல்லாமே ரெசிப்ரோக்கலாக மாறிடுது. ஸோ 22 by 7 into 22 by 7 into 6 into 6 into 15 into இந்த 22 by 7 7 by 22 மாறுது, 45 means 45 by 1 1 by 45 மாறுது. ஸோ 7ஐயும் 7ஐயும் கேன்சல் பண்ணிடலாம், 22ஐயும் 22ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது இந்த 15 115 is 15, 315 is 45, again 1 3 is 3, 2 3s are 6, so remaining 6 into 2, 6 into 2 equal to 12 cones. அப்போ என்ன அர்த்தம் நமக்கு, there are 12 cones needed to fill the ice cream. Okay, number of ice cream cones equal to 12 cones. Okay, ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சாலிட் வந்து சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னர், ஆனால் நம்ம மாற்றக்கூடிய சாலிடில் வந்து ரெண்டு சேஃப் இருக்கும். ஸோ மேலே வந்து ஹெமிஸ்பீரிக்கல் சேஃப் இருக்கும், கீழே வந்து நமக்கு என்ன இருக்குன்னா கோனிக்கல் சேஃப் இருக்கும். அதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஓகே, இதை தெளிவாக பார்த்துக்குங்க. ஸோ இது ரெண்டோட வேல்யூமே தனித்தனியாக ஆட் பண்ணி அதால் இந்த வேல்யூம் ஆஃப் சிலிண்டரை வந்து நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேல்யூம் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னர் தனியாக கண்டுபிடிச்சிட்டோம், வேல்யூம் ஆஃப் கோனிக்கல் கண்டெய்னர் தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். சாரி, வேல்யூம் ஆஃப் ஒன் ஐஸ்கிரீம் கோனை தனியாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொண்டாந்து டிவைட் பண்ணுறோம். ஏன்னா இவ்வளோ பெரிய கால்குலேஷனை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா டைரெக்டாக வந்து இந்த டினாமினேட்டரில் யூஸ் பண்ணுறது கஷ்டம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இல்லை நம்ம அப்படியே யூஸ் பண்ணி போகிறதுனாலும் போடலாம். இந்த ஸ்டெப்பு முன்னாடி போட்ட ஸ்டெப் எல்லாத்தையும் இந்த இடத்துல டினாமினேட்டரில் நீங்கள் அப்படியே கூட பயன்படுத்தலாம். மேலே வந்து நம்ம வந்து ஃபார்முலா பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்டு ஹெச் அப்படின்னு போட்டுட்டு கீழே வந்து வேல்யூம் ஆஃப் ஒன் ஐஸ்கிரீம் கோன் ஈக்குவல் டு வேல்யூம் ஆஃப் கோன் 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் ப்ளஸ் வேல்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் 2/3 பை ஆர் கியூப் அப்படிங்கிறத நம்ம டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணி போட்டாலும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஐஸ்கிரீம் கோன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 12 கோன்ஸு. ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னரில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம்ஸை இந்த மாதிரி எத்தனை கப்பில் ஃபில் பண்ணலாம் அப்படின்னா 12 கப்ஸில் வந்து ஃபில் பண்ணலாம், 12 பேர்த்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த ரெண்டு சம் மட்டும்தான் ஹவு மெனி அப்படிங்கிற கான்செப்டில் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க எக்ஸாம்பிள் 7.30, இதுவும் ரொம்ப சிம்பிளான சம் தான். ஸோ இது அடுத்த மாடலுக்கு வந்துடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சாலிடை மெல்ட் பண்ணி இன்னொரு சாலிடாக மாற்றும் பொழுது ஒரு சாலிடோட மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இன்னொரு சாலிடில் வந்து மாற்றக்கூடிய சாலிடை பொறுத்து அதில் 2 மெஷர்மெண்ட் இருந்தால் ஒன்று கொடுத்துட்டு ஒன்றை கேட்பாங்க. இல்லை ஒரு ஓல்டு சாலிடை வந்து நியூ சாலிடாக மாற்றும் பொழுது ஸ்பேராக இருந்தாலும் அதில் வெறும் ரேடியஸ் மட்டும்தான், அப்போ ஒன்றை மட்டும் நமக்கு அதை மட்டுமே கேட்பாங்க. ரைட்டா? ஸோ எக்ஸாம்பிள் 7.30 என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். எ கோன் ஆஃப் ஹைட் 24 சென்டிமீட்டர் இஸ் மேட் ஆஃப் மாடலிங் கிளே. இப்போ ஒரு கோனோட ஹைட் நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஓகே, கோனோட ஹைட் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரிஜினல் சாலிடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோன் தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரிஜினல் சாலிடு. ஓகே, இஸ் மேட் ஆஃப் மாடலிங் கிளே. எ சைல்டு ரீஷேப்ஸ் இட் இன் தி ஃபார்ம் ஆஃப் எ சிலிண்டர் ஆஃப் சேம் ரேடியஸ் as கோன். ஆஃப் சேம் ரேடியஸ் as கோன். Find the height of the cylinder. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் 7.30 பாருங்கள். எ கோன் ஆஃப் ஹைட், கோனோட ஹைட் மட்டும் கொடுத்துருக்காங்க 24 சென்டிமீட்டர் அப்படின்னு, அதை கேபிட்டல் ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். இஸ் ஆஃப் மாடலிங் கிளே. எ சைல்டு, ஒரு பையன் என்ன பண்ணுறான், அந்த கோனிக்கல் கிளேவை வந்து எதுக்கு மாற்றுறாங்க, சிலிண்ட்ரிக்கல் கிளேவாக மாற்றுறாங்க. ஓகே, ஸோ ஃபார் கோன் ரேடியஸ். ஸோ ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேடியஸ் சேம்னு தான் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஸோ இதில் ரேடியஸை கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ ஃபார் கோன் ஹைட் h ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஃபார் சிலிண்டர் இதுலேயே ரேடியஸ் வந்து 6ன்னு கேன்சல் பண்ணிடுங்க. ஹைட் இஸ் h சென்டிமீட்டர். ஏன்னா இந்த ஹைட்டு தான் நம்ம கேட்குறாங்க. ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி சிலிண்டர். ஸோ இந்த டயக்ராம்லையும் வந்து இந்த ரேடியஸை வந்து கேன்சல் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ரெண்டோட பேஸ் ரேடியஸும் எப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. அப்போ தேர்ஃபோர் ரேடியஸ் ஆஃப் தி சிலிண்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் தி கோன் ஆர் ஈக்குவல். ஸோ இதை எடுத்துட்டு என்ன அதுக்கு பதிலாக வந்து இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் இந்த ரேடியஸுங்கிறத எடுத்துட்டு அதுக்கு பதிலாக கீழே என்ன பண்ணிக்கிறீங்க, இதுக்கப்புறம் கீழே வந்து ரேடியஸ் ஆஃப் தி கோன் is equal to radius of the cylinder அப்படின்னு ஒரு லைன் சேர்த்திங்க. radius of the cone equal to radius of the cylinder. புரிஞ்சுதா என்ன சொல்லணும்னு புரிஞ்சுதா கண்ணு? ஸோ இந்த இடத்துல ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக்கு. ஏன்னா கோன் சிலிண்டர் ரெண்டுக்குமே ரேடியஸ் வந்து சேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ரேடியஸ் 6ன்னு போட்டது தப்பு. ஸோ இந்த ரேடியஸ் ரெண்டையுமே கட் பண்ணிடுங்க. இந்த ரேடியஸும் எடுத்துருங்க, இந்த ரேடியஸும் எடுத்துருங்க. இதில் ஹெச் மட்டும் எழுதிக்கிங்க, கேபிட்டல் ஹெச், ஸ்மால் ஹெச் நம்ம கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான். ரைட்டா? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, ரேடியஸ் ஆஃப் தி கோன் ஈக்குவல் டு, இதுக்கு கீழே இந்த ஸ்டெப்பில் ரேடியஸ் ஆஃப் தி கோன் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் தி சிலிண்டர், அவ்வளோ. ரேடியஸ் ஆஃப் தி கோன் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் தி சிலிண்டர். ஓகே, வேணால் ரேடியஸ் ஆஃப் தி கோன் வந்து நம்ம கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ரேடியஸ் ஆஃப் தி கோன் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் தி சிலிண்டர் மட்டும் எழுதுங்க. கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆரே தேவையில்லை. ஹைட்டுக்கு மட்டும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய சாலிடுக்கு கேபிட்டல் ஹெச், நம்ம கண்டுபிடிக்கிற சாலிடுக்கு ஸ்மால் ஹெச். இந்த ஸ்மால் ஹெச் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி சிலிண்டர். ஸோ இதில் என்ன சார் கான்செப்ட்டு, இப்போ ஹவு மெனின்னு கேட்கும்பொழுது ரெண்டோட வேல்யூமே டிவைட் பண்ணணும்னு சொல்லணுமே. அப்போ இந்த மாதிரி ரேடியஸோ ஹைட்டோ கேட்டாங்கன்னா ரெண்டோட வேல்யூ என்ன சார் பண்ணணும்னா ரெண்டோட வேல்யூ ஈக்குவல் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ இதை ஈக்குவல் பண்ணணும்னா என்ன சார் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, வால்யூம் ஆஃப் நியூ சாலிட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஓல்டு சாலிட். ஓகே, அவ்வளோதான். வால்யூம் ஆஃப் நியூ சாலிட் இஸ் ஈக்குவல் டு, எஸ் கூட எடுத்துருங்க, வால்யூம் ஆஃப் நியூ சாலிட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஓல்டு சாலிட், அவ்வளோதான். ஓகே, இதான் கான்செப்ட். ஏன் நியூ சாலிடை வந்து எல்ஹெச்எஸ்எல் எழுதுகிறோம் லெஃப்ட் சைடில், நம்மகிட்ட இருக்கிறது தானே நம்ம லெஃப்ட் சைடு எழுதணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நியூ சாலிடில் தான் நம்ம வந்து ஒரு டைமென்ஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்க வேண்டியதை எல்ஹெச்எஸ்எல் வச்சுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ ரெண்டு ஈக்குவல்னு சொல்லும் பொழுது எதை வேணாலும் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்எல் எழுதிக்கலாம். ஸோ அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கோன் எழுதினாலும் ரைட்டு தான், வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர்னு எழுதினாலும் ரைட்டு தான், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எல்ஹெச்எஸ்எல் இருக்கணுங்கிறதுக்காக லெஃப்ட் சைடில் நியூ சாலிடோட வேல்யூமையும் ரைட் சைடில் ஓல்டு சாலிடோட வேல்யூமையும் எழுதிக்கிங்க. இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த எக்ஸசைஸில் ரிமைனிங் இருக்கக்கூடிய 9 சம்முக்குமே நாம் இந்த கான்செப்ட் தான் பயன்படுத்த போகிறோம். ஓகே, ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கோன். ஸோ ஃபார்முலா, valuum of cylinder is pi r squared h, valuum of cone is 1/3 pi r squared h. ஓகே, ஸோ இந்த கால்குலேஷன்லேயும் கரெக்ஷன் இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ ரெண்டுக்குமே ரேடியஸ் வந்து ஆர்னே யூஸ் பண்ணிக்கிங்க. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் pi r squared h ஈக்குவல் டு 1/3 pi small r squared h. ஓகே, கேபிட்டல் ஆர் வேண்டாம், ஸ்மால் ஆர் ஸ்கொயர்டு மட்டும் பயன்படுது, ஹெச் மட்டும் கேபிட்டல் ஹெச் இருக்கட்டும். ரெண்டாவது ஆர் ஸ்கொயர்டு பை எப்படி கேன்சல் பண்ணீங்களோ அதே மாதிரி அடுத்தல வந்து என்ன பண்ணிடுங்க, ஆர் ஸ்கொயர்டையும் கேன்சல் பண்ணிட்டுருங்க. ஸோ இந்த ஆர் ஸ்கொயர்டையும் இந்த ஆர் ஸ்கொயர்டையும் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ பை ஆல்ரெடி கேன்சல் பண்ணிட்டீங்க. இப்போ ஆர் ஸ்கொயர்டு கேன்சல் பண்ணிட்டீங்க. ஏன்னா பேஸ் ரேடியஸ் வந்து ஈக்குவல், அதனால தான் அந்த இடத்துல ரேடியஸ் ஆஃப் தி கோன் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் தி சிலிண்டர் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ கோனோட வேல்யூம், கோனை தான் நம்ம சிலிண்டராக மாற்றுறோம். ஸோ சிலிண்டரோட வேல்யூம் எல்ஹெச்எஸ்லையும் கோனோட வேல்யூம் ஆர்ஹெச்எஸ்லையும் எழுதுறீங்க. பையெல்லாம் அப்ளை பண்ண வேண்டியதில் அப்படியே கேன்சல் பண்ணிடலாம், பையும் கேன்சல் பண்ணிடலாம். ரெண்டோட பேஸோட ரேடியஸுமே ஈக்குவல்னு சொன்னதுனால நம்ம ஆர் ஸ்கொயர்டு அப்படி இப்படியே கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்போ இந்த இடத்துல 6 2 வராது. அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஆரில் இருக்கக்கூடிய இந்த 6 2 வராது. அப்போ உங்களுக்கு ரிமைனிங் வந்து என்ன மட்டும்தான் இருக்கும், ஹெச் மட்டும்தான் இருக்கும். இந்த சைடு என்ன இருக்கும், 1/3 இருக்கும் இன்ட்டு கேபிட்டல் ஹெச் அப்படிங்கிறது ஹைட் ஆஃப் தி கோன், தட் இஸ் 24. ஓகே, ஸோ சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 1 3 is 3, 8 3 is 24, ஸோ ஹெச் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். எவ்வளோ சிம்பிளான கால்குலேஷன் பாருங்கள்.
ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த சம்மில் ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய ரேடியஸ் 6 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத இதையும் ஒமிட் பண்ணிடுங்க, இதையும் ஒமிட் பண்ணிடுங்க. அந்த டயக்ராம்லேயும் இந்த 6 எடுத்துருங்க. இந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய 6 ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுங்க. டைரெக்டாக கேபிட்டல் ஆர் ஸ்கொயரையும் ஸ்மால் ஆர் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிறது h = 1/3 கேபிட்டல் ஹெச்ன்னு மட்டும் இருக்கும். கேபிட்டல் ஹெச்சுக்கு 24ன்னு போட்டு 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 8 சென்டிமீட்டர். அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ எக்ஸாம்பிள் 7.30 சிம்பிளான ஒரு 5 மார்க்கு. அதே மாதிரி ஒரு சிம்பிளான சம் தான் எக்ஸசைஸில் வந்து ஃபஸ்ட்டு சம். ஓகே, 7.4ல் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். an அலுமினியம் sphere of radius 12 cm is melted to make a cylinder of radius 8 cm. Find the height of the cylinder. ஸோ அந்த லாஸ்ட் சம்மில் நம்ம வந்து கோன் வந்து என்னவோ மாற்றணும், சிலிண்டராக மாற்றணும். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்பியரை வந்து என்னவோ மாற்றிருக்காங்க, ஸ்பியரை சிலிண்டராக மாற்றிருக்காங்க. அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே, அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரிஜினல் சாலிட் என்னென்னா ஸ்பியர். நம்ம புதுசாக என்னவோ மாற்றுறோம் அப்படின்னா சிலிண்டராக மாற்றுறோம். அப்போ ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு ஸ்பியரை அப்படியே மெல்ட் பண்ணி சிலிண்டராக மாற்றும் பொழுது ரெண்டோட வேல்யூமே எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும், எதுவுமே வேஸ்ட் ஆகாது. புரியுதா? ஸோ ஸ்பியருக்கு என்ன மட்டும்தான் வேணும், ரேடியஸ் மட்டும்தான் வேணும். சிலிண்டருக்கு என்ன வேணும், ரேடியஸ் இருக்கும், ஹைட் இருக்கும். ஸோ ரேடியஸ் அவங்க கொடுத்துட்டாங்க, என்ன கேட்குறாங்க, ஹைட்டு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சாலிடோட ரேடியஸ் இருக்குது. ஸோ அதை வந்து என்னென்னு எடுத்துருக்கோம், கேபிட்டல் ஆர். ஸோ கேபிட்டல் ஆர் = 12 சென்டிமீட்டர். இது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பியர். இதை மெல்ட் பண்ணுறோம், மெல்ட் இன்டு மேக் எ சிலிண்டர். இட்ஸ் ரேடியஸ் இஸ் 8 சென்டிமீட்டர், தட் இஸ் ஸ்மால் ஆர். small r is equal to 8 cm. Let h be the height of the cylinder. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஸ்பியரை மெல்ட் பண்ணி சிலிண்டரை மாற்றும் பொழுது இவ்வளோ ரேடியஸுக்கு தகுந்த மாதிரி சிலிண்டரோட ஹைட் இருக்கும். அப்போ நம்ம 12 சென்டிமீட்டர் ரேடியஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பியரை மெல்ட் பண்ணி 8 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்கிற அளவுக்கு ஒரு சிலிண்டரை மாற்றும் பொழுது அவருடைய ஹைட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு இதில் கொஸ்டின். ஓகே, now let h be the height of the cylinder. அதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ ஹியர் ஆல்சோ கான்செப்ட் நமக்கு ஒரு ஸ்பியரை மெல்ட் பண்ணி சிலிண்டராக மாற்றும் பொழுது வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். தட் இஸ் வால்யூம் ஆஃப் நியூ சாலிட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஓல்டு சாலிட். ஸோ இந்த இடத்துல ஸ்பியரை வந்து நம்ம சிலிண்டராக மாற்றுறோம். ஸோ வால்யூம் ஆஃப் மாற்றி எழுதிக்கிங்க, மாற்றி கூட எழுதிக்கிங்க, இல்லை இப்படி எழுதினாலும் ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர். ஸோ மாற்றியும் எழுதிக்கலாம் நமக்கு. ஸோ இப்படி ரெண்டு பக்கமும் எப்படி எழுதினாலும் கரெக்டு தான் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஓகே, ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அல்லது வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர். ஓகே, ஸோ வாட் இஸ் தி ஃபார்முலா? வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 4/3 pi r cube is equal to valume of cylinder is pi r squared h. So applying the dimension 4/3 into பையும் பையும் கேன்சல் பண்ணிட்டுருங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிறது 4/3 இன்ட்டு ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் 12 சென்டிமீட்டர், 12 into 12 into 12 ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் தி சிலிண்டர் 8 into 8 into ஹைட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ஹெச். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஹெச் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 8 into 8 ரெண்டையும் இந்த சைடு கொண்டு வரும் பொழுது நமக்கு டிவைடாக மாறுது. அப்போ தேர்ஃபோர் h ஈக்குவல் டு 4/3 இன்ட்டு 4/3 இன்ட்டு 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12 இன்ட்டு 8 ரெண்டு அந்த பக்கம் வரும்பொழுது 1/8 இன்ட்டு 1/8. ஓகே, சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது நமக்கு 3யும் 1 3 is 3, 12 கேன்சல் பண்ணிங்கன்னா 4 times. ஓகே, அடுத்தது இந்த 4யும் 8யும் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 4 is 4, 2 4s are 8. 1 4 is 4, 2 4s are 8. Again 2யும் 12யும் கேன்சல் பண்ணுங்கள். 1 2 is 2, 6 2s are 12. அதே 1 2 is 2, 6 2s are 12. ஸோ ரிமைனிங் இருக்கிறது 6 into 6. How much? 36 centimeter. அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இதான் நான் வந்து நமக்கு எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம். ஒரு ஸ்பியரை சிலிண்டராக மாற்றுறோம். அப்படி மாற்றும் பொழுது வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். எழுதும் பொழுது மாற்றி எழுதினாலும் சரி, இந்த மாதிரி எழுதினாலும் இப்போ ஹெச் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு நம்ம இந்த சைடு கொண்டு வரோம். அவ்வளோதான் கான்செப்ட். அதனால தான் நம்ம என்ன பண்ண சொன்னோம்னா நியூ சாலிடை வந்து எல்ஹெச்எஸ்லையும் ஓல்டு சாலிடை ஆர்ஹெச்எஸ்லையும் எழுத சொன்னேன். ஓகே, ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸசைஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு
இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 11 சம்ஸில் 4 சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதில் 2 சம்ஸ் வந்து ஹவு மெனி அப்படிங்கிற டைப்லேயும், ரிமைனிங் 2 சம்ஸ் வந்து ஹைட் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சாலிட் இன்னொரு சாலிடை மாற்றும் பொழுது ஹைட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம மாற்றிருக்கோம். ஸோ சம்ஸை வந்து கரெக்டாக நோட்லலாம் ரைட் பண்ணிட்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் டுமாரோ வந்து நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து இந்த எக்ஸசைஸில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.